முதல்ல திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். கடுமையான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்ட போதிலும் இன்றைக்கு அது நடந்திருக்கு. மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அப்படின்னு எல்லா விவகாரத்திலையும் சொல்றாங்க. இன்னைக்கும் அதை கூடுதலாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. திரு சண்முகம் வீடியோவே வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் கருத்து சொல்லாது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு. நாளுக்கு நாள் இந்த மாநில உரிமை சார்ந்த விவகாரத்தில் அதீத அதிர்வலைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மை பாடலானது எங்க கல்லூரி இறுதி ஆண்டுங்க 1970. ரொம்ப உற்சாகமான ஒரு காலகட்டம். அதாவது முதல்ல பாடணுங்கிறது மட்டும்தான் அப்போ உத்தரவு. அதற்கு பிறகு 2021 அதுக்கு நம்ம ஜிஓலாம் போட்டுட்டோம். பக்காவான ஜிஓ இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் எந்த நிகழ்ச்சியிலையும் பாடப்பட வேண்டும். அரசு நிகழ்ச்சியிலாம் ஜிஓ போட்டாச்சு. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. வந்தே மாதரம் 150வது ஆண்டு அப்படின்னு திடீர்னு தான் இப்ப ஆரம்பிச்சாங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் அந்த முயற்சியை பாரதிய ஜனதா அரசு செய்தது. தமிழ்த்தாய் வாழ்த்து கிட்டத்தட்ட 135 வருடம் ஆயிடுச்சுங்க. ரெண்டுக்கும் சீனியாரிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்த்தாய் வாழ்த்தாக இருந்தாலும் கூட அது பரதகண்டத்தை வாழ்த்துகிறது, இந்தியாவை வாழ்த்துகிறது, திராவிடர்கள் திருநாடை வாழ்த்துகிறது. அது இன்னமும் சொல்ல போனால் அது அனைவருக்குமே ஒரு பொதுவானது. அகில இந்தியாவிலுமே பாடக்கூடிய அளவுக்கு அதற்கு பொருளும் அர்த்தமும் இருக்கு. சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழ்த்தாய் வாழ்த்தை இயற்றியவர் பெயர்ல இருக்கிற பல்கலைக்கழகங்க. அது பெரிய அளவுக்கு அதுதான் மிகப்பெரிய வருத்தத்தை எனக்கெல்லாம் கொடுத்தது. காரணம், நாங்க படிக்கும்போது ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும்தான். பிரைவேட் யூனிவர்சிட்டி அண்ணாமலை மட்டும்தான். விவசாய கல்லூரியில் சேரும்போது தான் மதுரை யூனிவர்சிட்டியே வந்தது. அதுக்கு பிறகு பல பல்கலைக்கழகங்கள், சுந்தரனார் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் வரும்போது பெரிய அளவுக்கான ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அவர் இயற்றிய பாடல், அந்த பாடலுக்கே அது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதுன்னு நினைக்கும் போது அது பெரிய வருத்தமான ஒரு விஷயம். தாவேக அரசுல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டும் என்றால், நிலைப்பாடு எல்லாம் சரிதான். இப்போ உதாரணமாக உயர்கல்வித்துறை அமைச்சரோட புறக்கணிப்பு அதெல்லாம் கூட நான் வரவேற்கிறேன். ஆனா முதலமைச்சர் விஜய் இதுல கருத்து சொல்லணும். அதுதான் சரியானதாக இருக்கும். ஏனென்றால் இதற்கு முன்பு அரசுகள் நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னா, அது கலைஞர் அரசாக இருந்தாலும், எம்ஜிஆர் அரசாக இருந்தாலும், அல்லது ஜெயலலிதா அரசாக இருந்தாலும், எல்லாமே இந்த மாதிரி சர்ச்சை வரும்போது முதலமைச்சர் பதில் சொல்லுவாங்க, முதலமைச்சர் கருத்து தெரிவிப்பாங்க. பிற அமைச்சர்களை வைத்து கருத்து தெரிவிப்பது என்பது, முதலமைச்சர் தெரிவிக்கிற கருத்து ரெண்டும் ஒரே கருத்து தான் என்றாலும் அந்த வலிமை இருக்காது. சட்ட திருத்தம் வேண்டும் என்கிற திரு சண்முகம் அவர்கள் கருத்தை நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன். ஏற்கனவே நம்மகிட்ட ஜிஓ இருக்கு, இருந்தாலும் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். ஆனா மீண்டும் அதுல ஆளுநர் கையெழுத்து போட போவதில்லை. எனக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் என்னன்னா, சட்டமன்றத்துல இந்த சர்ச்சை, ஆளுநர் மாளிகையில பதவி பிரமாணம் அப்ப இந்த சர்ச்சை வந்தது. அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் ஆளுநர் முதல் உரை, அப்போ இந்த சர்ச்சை தவிர்க்கப்பட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டது. அப்போது ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்தது, அதுல சமரசம் ஆயிடுச்சு. 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது என்று சொல்லும் போது அங்க என்ன சொன்னாங்க தாவேக அரசு, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதா இல்லையா அதை நீங்க பாருங்க, எதற்கு நீங்க 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதை ஒரு சர்ச்சையாக்குறீங்கன்னு அவங்க கடிந்துரைத்தார்களே. அப்படி என்றால் அந்த சமாதானம் நடக்கவில்லையா? அல்லது விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா எடுக்கிறதா? காங்கிரஸ் மந்திரிகள் இருப்பதால் பாரதிய ஜனதா அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறதா? இப்படியான அரசியல் சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. சரி, இப்போ தாவேகா முதலமைச்சர் எதிர்வினை ஆற்றலினாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாவேகாவுடைய அஃபிஷியல் பேஜ்ல இருந்து எதிர்வினை ஆற்றியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தாய் தமிழுக்கே முதலிடம், பாஜக அரசுக்கும் ஆளுநருக்கும் கண்டனங்கள் அப்படின்னு. இவங்க எதிர்ப்பு போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை இவங்க என்ன எதிர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆளுநரோ இல்லை மத்திய அரசோ இதை திணிக்கிறாங்களா? இப்போ மாநில உரிமைகள் இவங்க விட்டு கொடுக்குறாங்களா இல்லை அவங்க தட்டி பறிக்கிறாங்களா? என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசை குட்டும் போது ரொம்ப மயிலிறகால தடவி கொடுக்குற மாதிரி எனக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அது சாட்டை எடுத்து அடிக்க வேண்டிய விஷயம். என்ன காரணம்னா, எப்போதும் இப்படித்தான் இவங்க தலையிடுவாங்க. இது காங்கிரஸ் அரசுக்கும் பொருந்துங்க, காங்கிரஸ் அரசுக்கும் பொருந்தும், பிஜேபி அரசுக்கும் பொருந்தும். எல்லா அரசுகளும் மாநில உரிமைகளை பறிப்பதில் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டதான், சளைத்ததெல்லாம் கிடையாது. அப்படி வரும்போது மிக இயல்பாக மத்திய அரசை மயிலிறகால் தடவி கொடுத்து பயன் இல்லை. அது பெரிய அளவுக்கு ஒரு சாட்டையால் அடித்து வேலை வாங்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லைன்னா மேலும் மேலும் மாநில உரிமைகளை பறிக்கிற செயல்ல தான் மத்திய அரசுகள், குறிப்பா இந்திய மத்திய அரசுகள் ஈடுபட்டு வருகின்றன. அதை நம்ம கண்கூடாக பார்க்கிற விஷயம் தான். எங்களோட ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஷன் டேஸ்ல இருந்து அதைத்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ விஜய் அவர்கள் இதுல தலையிட்டு உறுதியான ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ உதாரணமா மேகதாதுவை சேர்த்த தலைப்பு எதுங்க? அப்ப மேகதாதுவும் காவிரி நீர் பங்கீடும் 2 வெவ்வேறு மாதிரியான பிரச்சனைகள். 2க்கு சேர்த்து விஜய் அவர்கள் ஒரே தட்டில் போய் அவர் கர்நாடக முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. காவிரியில நமக்கு உரிய நீர் பங்கீடு தரணும். எங்க ஊர்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 250 அடி கீழே போர் போயிருச்சு.
காவிரியில கொஞ்சம் தண்ணி வந்து அந்த கொஞ்சம் தண்ணியில் நாங்கள் குருவை போடாட்டாலும் போரை ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். இப்போ அதுக்கு வழி இல்லைங்க. மோட்டர்லாம் பழைய மோட்டார் 200-250 அடியிலிருந்து எங்களால் உரிய முடியல, தண்ணி உரிய முடியல. கரண்ட் வந்து ப்ராப்ளம், ஷிஃப்ட் கரண்ட், ஒரு முறைப்படுத்தப்பட்ட கரண்ட் கட்டும் இல்லை. அப்போ 1 மா 2 மா பாயறதுக்கே ஏகப்பட்ட டைம் எடுக்குது. பெரிய பிரச்சனை. காவிரி படுகை வந்து உண்மையிலேயே தீஞ்சிருச்சு, வறட்சி. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஈக்குவலா இருக்குங்க தஞ்சாவூர் மாவட்டம், அதாவது ஒன்றுபட்ட தஞ்சாவூர் மாவட்டம். அப்படியான நிலைமையில காவிரி நீர் பங்கீட்டையும் மேகதாட்டுவையும் எப்படி வந்து ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? மேகதாட்டு வேற இஷ்யூங்க, வேற இஷ்யூ. அப்போ திடீர்னு பாராளுமன்றத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விஷயத்துக்கு மாறாக அண்ணாமலை கூட அதை சுட்டி காட்டியிருந்தாரு. அதற்கு மாறாக வந்து ஒரு இணையம் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. அப்படி கிடையாதுங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போதுமே கோர்ட்டு தீர்ப்பு என்பது ஒரு 6 விஷயத்தை மட்டும் காட்டி கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அதற்கான லீகல் பிரின்சிபிள் என்னன்னா, a list need not be exhaustive. விரிவான பட்டியல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோர்ட் இல்லஸ்ட்ரேட்டிவ் தான். லிஸ்ட் கேன் பி இல்லஸ்ட்ரேட்டிவ். இது இன்னென்ன கான்செப்ட் இப்படி சொன்னாலே போதும். அப்படி இருக்கும்போது கீழ்ப்படுகை விவசாயிகள் அவங்கள கலந்து ஆலோசிக்காம எப்படி மேல்படுகையில புதிய அமைப்புகள் ஏற்படுத்த முடியும்? இது உலகளாவிய தத்துவம். ஹெல்சிங்கி விதிகள் இருக்கு. எப்போதுமே கீழ்ப்படுகை விவசாயத்துக்கு முன்னுரிமை. பஞ்ச பகிர்வு என்பது கர்நாடகா எப்போதுமே செய்யறது இல்லைங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க 7 வருஷத்துக்கு ஒருக்க நமக்கு இதே மாதிரியான பிரச்சனை வரத்தா செய்யுது. அப்போ பஞ்ச காலத்துல எப்படி பகிர்வு செய்யணும், எந்த அளவுக்கு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் வந்து என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நிறைவேற்றுறது இல்லை. அதுவே வந்து ஒரு பவர்லெஸ் ட்ரூத்லெஸ் விஷயங்க. என்றைக்கு அணைகள் கட்டுப்பாடு இல்லையோ அன்றைக்கே ஆணையம் செத்து போச்சுங்க. அந்த ஆணையத்தால பயனே கிடையாது. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம கலந்து பேச வேண்டிய விஷயம். அப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு கலந்து பேசி மேகதாட்டு செப்பரேட் இஷ்யூவாகவும், காவிரியில நமக்கு உரிய நீர் வர வேண்டியது அல்லது பஞ்சத்துக்கேற்ற நீர் வர வேண்டியது, மழைப்பொழிவு குறைவுக்கேற்ற நீர் வர வேண்டியதை அதை செப்பரேட் விஷயமா பேசணும். ரெண்டையும் சேர்த்து எதற்காக வந்து விஜய் ஒரே நேரத்தில் பேச வேண்டியது இருக்கு? அப்படி பேச வேண்டியது இல்லை. அப்போ அதை எப்படி தூண்டி விடுறாங்க? பிஜேபி அரசு தான் தூண்டி விடுது. இப்போ 2 இஷ்யூ ஒண்ணுதான். மாநில உரிமைகளில் தலையிடுவது, மாநிலங்களை காலுக்கு கீழே போட்டு மிதிப்பது, இதுதான் வந்து எப்போதுமே மத்திய அரசு அல்லது அது காங்கிரஸ் அரசு, பிஜேபி அரசு எல்லாருமே கடைப்பிடிக்கிற டெக்னிக் அதுதான். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு